ஐடிசி அப்படின்னு சொன்னோனே உங்க மைண்ட்ல என்ன வரும்? ரொம்ப நேர்மையா சொல்லுங்க. கண்டிப்பா எல்லார் மைண்ட்லயும் வர்றது அந்த ஒரு பிராண்டு தான். ஆமா. நீங்களோ, நானோ, இல்ல மார்க்கெட்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது அந்த சிகரெட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் இல்லையா? ம். அது ரொம்ப வருஷமா நம்ம மனசுல பதிஞ்சல் ஒரு விஷயம். கரெக்ட். கார்னா ஒரு பிராண்டு, பெயிண்ட்னா ஒரு பிராண்டுன்னு இருக்கிற மாதிரி ஐடிசினா சிகரெட். ஆனா இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கைகள், லேட்டஸ்ட் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ், பங்குச்சந்தை தரவுகள் இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு ரொம்ப முக்கியமான டேட்டா பாயிண்ட்ட பத்தி பேச போறோம். ஆமா. முக்கியமா மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ற இல்ல ஒரு லாங் டேர்ம் முதலீடு பண்ற உங்களுக்கான பிரத்யேகமான அலசல் இது. அந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஐடிசியோட மொத்த வருமானத்துல பாதிக்கும் மேல, அதாவது 50% அதிகமான வருமானம் சிகரெட் இல்லாத மத்த பிசினஸ்கள்ல இருந்து தான் வருது. வாவ்! பாதிக்கும் மேல சிகரெட் இல்லாத பிசினஸ்ல இருந்தா? ஆமாங்க. இந்த ஒரு ஃபேக்ட் ஐடிசி பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்த போகுது. கண்டிப்பா மாத்தோம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடே அதுதான். டேட்டா இவ்ளோ வெளிப்படையா நாங்க இப்ப வெறும் சிகரெட் கம்பெனி கிடையாதுன்னு கத்தி சொன்னாலும், மக்கள் மனசுல இருக்கிற அந்த பழைய பிம்பம் இன்னும் முழுசா மாறல. உண்மைதான். அது மாற கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா, நீங்க சொன்ன அந்த ரிப்போர்ட்ஸ ரொம்ப உற்று கவனிக்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஐடிசி இப்போ தங்கள ஒரு தூய்மையான எஃப்எம்சிஜி பிளஸ் சிகரெட் நிறுவனமா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்திட்டாங்க. இது சும்மா ஏதோ பேருக்கு பண்ண ஒரு மாற்றம் கிடையாது. அவங்களோட டிஎன்ஏவே மாறிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அவங்களோட டிஎன்ஏவே முழுசா மாறிட்டு இருக்கிறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம் இது. ரைட். அதான் டேட்டாவுல அவ்ளோ தெளிவா தெரியுதே. சரி, இந்த மாற்றம் எப்படி நடக்குது? உண்மையிலேயே உங்களுக்கு எங்கிருந்து தான் காசு வருதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். கண்டிப்பா. அதோட ரெவென்யூ பிரேக் டவுன் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஆமா. நான் அந்த FY 24, 25க்கான தரவுகள் எடுத்து பார்த்தேன். சிகரெட்ட தாண்டி மத்த பிரிவுகள்ல அவங்களோட வருமான பங்கீடு ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. உணவுப் பொருட்கள், பர்சனல் கேர், அகர்பத்தி மாதிரி பொருட்கள் அடங்கிய FMCG பிரிவுல இருந்து சுமார் 25லிருந்து 27% வருமானம் வருது. அது ஒரு பெரிய பங்கு. அடுத்து விவசாயம், அதாவது அக்ரி பிசினஸ் பிரிவுல இருந்து 18லிருந்து 22%. பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் பிரிவுல ஒரு 8லிருந்து 10%. அப்புறம் ஐடி சேவைகள்ல இருந்து 1 முதல் 2%. அந்த ஐடி சேவைகள் கம்மிதான். ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கரெக்ட். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பிரம்மாண்டமான கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு. அந்த பெரிய கப்பல் தன்னோட திசைய ரொம்ப மெதுவா, ஆனா யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியா மாத்திட்டு இருக்கு. பல அறைகள், பல இன்ஜின்கள் இருக்கிற இந்த கப்பல்ல இப்போ எந்த இன்ஜினுக்கு அதிக பவர் கொடுக்கப்படுது? சூப்பர் ஒப்பீடு இது. கப்பலோட பிரதான இன்ஜின், அதோட ஆணிவேர் இன்னமும் சிகரெட்ஸ் தாங்கிறத நாம மறுக்கவே முடியாது. அதுதான் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாம தொடர்ந்து பணத்த கொட்டி குடுக்குற அந்த ஒரு கேஷ் கவ். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன குழந்தையா தான் இருந்துச்சு இல்லையா? ஆமா. இந்த எஃப்எம்சிஜி பிரிவுன்றது சிகரெட்ல இருந்து வர்ற லாபத்தை எடுத்து உள்ள கொட்டி வளர்த்துட்டு இருந்த ஒரு குழந்தையா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறி, அதுவே தன்னிச்சையா லாபத்தை ஈட்டி தர்ற ஒரு புதிய ரெவென்யூ இன்ஜினா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. நீங்க வளர்ச்சி இயந்திரம்னு சொல்லும்போதே எனக்கு இன்னொரு டேட்டா ஞாபகத்துக்கு வருது. இந்த எஃப்எம்சிஜி பிரிவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அசுரத்தனமா இருந்திருக்குன்னு முதலீட்டாளரான நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல். ஆமா. FY சைபர் 5ல, அதாவது 2005ஆம் வருஷம், இந்த எஃப்எம்சிஜி பிரிவோட மொத்த வருமானம் வெறும் 563 கோடி தான். ஆனா FY 25ல இதோட வருமானம் எங்க போய் நிக்குதுன்னு தெரியுமா? சுமார் 22,015 கோடி. 20 வருஷத்துல இவ்ளோ பெரிய growth. ஆமாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துல 20% CAGR வளர்ச்சி. இப்போ இவங்களோட கன்சியூமர் ஸ்பெண்ட் 34,000 கோடியை தாண்டிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், முன்னாடி இவங்களோட எபிட்டா மார்ஜின் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ அது 9 முதல் 11% அப்படிங்கிற ஒரு நிலையான இடத்துக்கு வந்திருக்கு. அந்த மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆனா இங்க தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. டேட்டா படி அடுத்த 3 முதல் 5 வருஷங்களுக்கு இந்த எஃப்எம்சிஜி பிரிவோட வளர்ச்சி 7லிருந்து 11% CAGR ஆட இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ம். வளர்ச்சி கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. அதான், ஒரு குழந்தையா இருக்கும்போது 20% வேகத்துல அசுரத்தனமா வளர்ந்த ஒரு பிசினஸ் இப்போ ஒரு முதிர்ந்த மனுஷன் மாதிரி 4லிருந்து 7% வால்யூம் growthன்னு ரொம்ப நிதானமா வளருது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு ரெட் ஃபிளாக் இல்லையா? வளர்ச்சி குறையிறது ஆபத்தா மாறாதா?
நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இத புரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் சைக்கிளை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்ப காலத்துல 100% 200% வளரும். ஆனா ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆனதும் அந்த வேகம் இருக்காது இல்லையா? ஆமா, அது பிராக்டிகலா சாத்தியம் இல்ல. அதே லாஜிக் தான் இங்கேயும். ஆரம்ப காலத்துல சந்தையை பிடிக்கணும், ஆசிர்வாத், சன்ஃபீஸ் மாதிரி பிராண்டுகளை மக்கள் மனசுல பதிய வைக்கணும்னு நிறைய மார்க்கெட்டிங் செலவு பண்ணாங்க. அப்போ லாபம் கம்மியா இருந்தாலும் வளர்ச்சி அதிகமா இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா கோதுமை, பாமாயில், கொக்கோ மாதிரி மூலப்பொருட்களோட விலை ரொம்பவே ஏறிடுச்சு. ஓ, அந்த இன்புட் காஸ்ட் இன்ஃப்ளேஷன். கரெக்ட். இதான் நம்ம இன்புட் காஸ்ட் இன்ஃப்ளேஷன்னு சொல்றோம். இதனால லாபத்துல சின்ன அழுத்தம் இருக்கு. ஆனா முன்னாடி மாதிரி இது அதிக முதலீடு செஞ்சுட்டே இருக்க வேண்டிய நிலைமையில இப்போ இல்ல. இப்போ இது லாபத்தை எடுத்து வெளியே கொடுக்கிற ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் மிஷினா மாறிடுச்சு. அதாவது காசை உறிஞ்சுற மிஷின்ல இருந்து காசு குடுக்கிற மிஷினா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அந்த 9-11% எபிட்டா மார்ஜின் இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு முதிர்ச்சி அடைந்த சக்சஸ்ஃபுல்லான எஃப்எம்சிஜி கம்பெனிக்கான அடையாளம். அதனால வளர்ச்சி சதவீதம் பார்க்கறதுக்கு கம்மியா தெரிஞ்சாலும் அது கொடுக்கிற அந்த நிலையான லாபம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஓகே, லாஜிக்கா பார்த்தா எஃப்எம்சிஜி லாபம் தருதுங்கிறத நான் ஏத்துக்கலாம். ஆனா இப்ப நான் கேட்க போற விஷயத்துல தான் எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. அப்படி என்ன விஷயம் அது? மொத்த வருமானத்துல 18 முதல் 22% வருமானம் கொடுக்கிற அந்த அக்ரி பிசினஸ் இருக்குல்ல, FY 25ல அதோட வருமானம் 25% ஏறி சுமார் 19,753 கோடி ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அதோட எபிட் லாப வரம்பு வெறும் 6-7% தானா? நம்பர்ஸ் பார்க்க அப்படிதான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ணிட்டு வெறும் 6-7% தான் லாபம் பார்க்கறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய எனர்ஜி வேஸ்ட். இவ்வளவு பெரிய முதலீட்டையும் மேன் பவரையும் வேற ஏதாச்சும் லாபகரமான பிசினஸ்ல போட்டிருக்கலாமே. இது ஒரு முட்டாள்தனமான மூவ் மாதிரி எனக்கு தோணுதே. மேலோட்டமா எங்களை மட்டும் பார்த்தா கண்டிப்பா யாருக்குமே அப்படிதான் தோணும். 19,000 கோடி டர்ன் ஓவர், ஆனா லாபம் வெறும் 7% ஆச்சரியமா இருக்கும். ஆனா இங்கதான் நாம அந்த டேட்டாவுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளானை புரிஞ்சுக்கணும். மாஸ்டர் பிளானா? அப்படி என்ன இருக்கு இதுல? விவசாய பிரிவுங்கிறது தனியா இயங்குற ஒரு பிசினஸ் கிடையாது. அது ஒரு கமோடிட்டி பிசினஸ். அதாவது அரிசி, கோதுமை, காஃபின்னு பெரிய அளவுல பல்கா வாங்கி விக்கிற வியாபாரம். இங்க லாப வரம்பை விட அவங்க பண்ற அந்த வியாபாரத்தோட அளவு, அதாவது ஸ்கேல் தான் ரொம்ப முக்கியம். இதை ஏன் அவங்க பண்றாங்க தெரியுமா? ஏன், லாபத்துக்காக இல்லையா? இல்ல, அவங்களோட எஃப்எம்சிஜி பிசினஸுக்கான அஸ்திவாரமே இதுதான். இப்போ ஆசிர்வாத் கோதுமை மாவு இல்ல சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் தயாரிக்கணும்னா அவங்களுக்கு தரமான கோதுமை தடையில்லாம கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக இவங்க உருவாக்கிய ஷாப்பால் மாதிரி நெட்வொர்க் மூலமா விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா பொருளை வாங்குறாங்க. ஓ, வெளியில இருந்து வாங்கினா விலைவாசி ஏறும்னு சொல்றீங்களா? கரெக்ட். வெளியில இருந்து வாங்குனா பிரைஸ் வாலட்டிலிட்டியில மாட்டிப்பாங்க. ஆனா சொந்தமா ஒரு பெரிய சப்ளை செயின் இருக்கும்போது அவங்க எஃப்எம்சிஜி பொருட்களோட விலைய கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஆஹா, இப்போ புரியுது. அப்போ இந்த விவசாய பிரிவுங்கிறது ஒரு தனி பிசினஸா லாபம் சம்பாதிக்கிறத விட அவங்களோட எஃப்எம்சிஜி பிராண்டுகளை காப்பாத்துற ஒரு அரண் மாதிரி செயல்படுது, அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்க வெறும் கமாடிட்டியா மட்டும் விக்காம ஸ்பெஷாலிட்டி காஃபி, வேல்யூ ஆடட் ஸ்பைசஸ் மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வருங்காலத்துல அந்த 6-7% லாப வரம்ப கண்டிப்பா அதிகமாக்கும். ஓ, அப்போ இது ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்கு. சரி, இதே லாஜிக்கை நான் காகித பிரிவுக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். மார்ச் 2025ல சுமார் 3,500 கோடி செலவு பண்ணி செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஐடிசி வாங்கியிருக்காங்க. ஆமா, அது ஒரு பெரிய அக்விசிஷன். அவங்களோட எஃப்எம்சிஜி பொருட்களான பிஸ்கெட், சோப்பு இதுக்கெல்லாம் பேக்கேஜிங் பண்ண இந்த பேப்பர் கம்பெனி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரெக்டா? சூப்பரா புடிச்சிட்டீங்க. அவங்களோட சொந்த எஃப்எம்சிஜி பேக்கேஜிங் தேவைக்கு இது யூஸ் ஆகுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி இங்க ஒரு மிகப்பெரிய மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? பிளாஸ்டிக் தடை பத்தி சொல்றீங்களா? ஆமா, பிளாஸ்டிக் பேன். இ-காமர்ஸ் கம்பெனிகள்ல ஆரம்பிச்சு உணவு டெலிவரி பண்றவங்க வரைக்கும் எல்லாருமே இப்போ பிளாஸ்டிக்ல இருந்து மாறி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங், அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடிய காகித அட்டைகளை நோக்கி வேகமா நகர்ந்துட்டு இருக்காங்க. இந்த 3,500 கோடி முதலீடு அந்த பிரம்மாண்டமான எதிர்கால மார்க்கெட்டை குறிவச்சு பண்ணப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்.
வாவ்! அவங்க பிசினஸ் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் கப்பலோட பெரிய பெரிய இன்ஜின்களை பத்தி பார்த்துட்டோம். இப்போ கடல்ல மிதக்கிற பனிப்பாறையோட நுனி மாதிரி மொத்த வருமானத்துல வெறும் 1-2% மட்டுமே பங்களிக்கிற அந்த ஐடி மற்றும் ஹோட்டல் பிசினஸ பத்தி பார்ப்போம். இது ரெண்டும் சின்ன பிரிவுகள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஆமாங்க. வருமானம் கம்மியா இருந்தாலும் இது ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்க்கும்போது சில டேட்டா என்ன மிரள வைக்குது. FY 24ல ஐடி இன்ஃபோடெக் வருமானம் சுமார் 3600 கோடியா இருந்துச்சு. ஆனா FY 26ல இது 4500லிருந்து 4700 கோடியை எட்டும்னு எதிர்பார்க்கறாங்க. அதோட லாப வரம்பு தான் இங்க ஹைலைட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதோட எபிட்டா லாபம் எவ்ளோ தெரியுமா? 16 முதல் 20%. அதேபோல ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ தனியா பிரிக்கப்பட்டு வேறொரு என்டிட்டியா வந்துருச்சு. FY 25ல ஹோட்டல் பிசினஸோட வருமானம் சுமார் 3300லேருந்து 3600 கோடி. ஹோட்டல்ஸ்ல அவங்க பெரிய லெவல்ல பிளான் வச்சிருக்காங்க. ஆமா, 2030க்குள்ள 220க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள், 20,000 அறைகள்னு ரொம்ப பிரம்மாண்டமா விரிய திட்டம் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஐடி பிரிவை ஒரு அசெட் லைட் நிஞ்சான்னு சொல்லலாமா? சத்தமே இல்லாம எங்கோ ஒரு மூலையில இருந்துட்டு 16-20% லாபத்தை அப்படியே அள்ளி கொடுக்குதே. அசெட்லைட் நிஞ்சா செம்ம டேர்ம் இது. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் 100க்கு 100 உண்மை. இந்த ரெண்டு பிரிவுகளுமே மொத்த வருமானத்துல வெறும் 4-5% தான் அப்படின்னாலும் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது இதுங்க தரமான ரத்தினங்கள், அதாவது ஹிடன் ஜெம்ஸ். ஆமா, ஐடிக்கு பெரிய முதலீடு தேவையில்லையே. கரெக்ட். ஐடி பிசினஸ்க்கு பெரிய பெரிய ஃபேக்டரியோ மிஷின்களோ தேவையில்லை. திறமையான மனித மூளையும் கம்ப்யூட்டரும் தான் முதலீடு. அதனால தான் அதோட லாப வரம்பு அவ்வளோ அதிகமா இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் முன்னாடி மாதிரி அவங்க இப்போ சொந்தமா நிலம் வாங்கி பில்டிங் கட்டி ஹோட்டல் நடத்துறது கிடையாது. ஓ, அப்ப வேற எப்படி பண்றாங்க? இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாடலுக்கு மாறிட்டாங்க. அதாவது பில்டிங் வேற ஒருத்தரோடது, ஆனா அத ஐடிசி பிராண்ட் நேம்ல இவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேர் கிடைச்சிரும். அப்போ அவங்க காசு போட்டு பில்டிங் கட்ட தேவையில்லை, ரைட்? ஆமா, இந்த அசெட் ரைட் ஸ்ட்ராட்டஜினால ரொம்ப கம்மியான முதலீட்டுல அதிக வருமானத்தை, அதாவது ஹை ROCE அவங்களால கொடுக்க முடிகிறது. இது ஒட்டுமொத்த குரூப்போட லாபத்தன்மைய பயங்கரமா ஏத்துது. ஓகே, பிசினஸ் மாடல் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்துற நிர்வாகம் எப்படிப்பட்டது? இதுல இப்போ நாம முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்க மைண்ட்ல இப்போ ஓடிட்டு இருக்கும். அதுக்கான விடைய அலசற இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். முதலீட்டாளர்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா, முதல்ல நிர்வாகம் பத்தி பாத்துருவோம். 90கள்ல ஃபெரா விதிமீறல் குற்றச்சாட்டுகள், நிர்வாகத்துக்குள்ளே நடந்த பனி போர்னு ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்திச்ச கம்பெனி தான் ஐடிசி. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. கரெக்ட். SESG ஸ்கோர்ல 80.1 வாங்கி இன்னைக்கு இந்தியாவிலே ரொம்ப வெளிப்படையான நம்பகமான நிர்வாகமா அவங்க தங்களை மாத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் புகையிலை வியாபாரம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே உலகளாவிய முதலீட்டாளர்கள்கிட்ட ஒரு ESG தயக்கம் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஸ்டின் ஸ்டாக் அப்படிங்கிற டேக் இன்னும் முழுசா போகல. அடுத்து ஃபைனான்சியல்ஸ் மற்றும் வேல்யூவேஷன். இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. இதோட வருமான வளர்ச்சி வெறும் 3-6% தான். EPS வளர்ச்சியும் 2-3% ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஆனா ROE பாத்தீங்கன்னா 28-30% இருக்கு. டிவிடெண்டும் ரொம்ப நல்லா கொடுக்கறாங்களே. ஆமா, ஈவுத்தொகை அதாவது டிவிடெண்ட் ஈல்டு 4-5% அளவுக்கு கொட்டி கொடுக்கறாங்க. PE ரேஷியோ சுமார் 16.9லிருந்து 18.2 என்ற அளவுல அதோட கடந்த 5 வருட சராசரியை விட கம்மியாவே இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கா? இந்த நம்பர்ஸ் நமக்கு ஒரு ரொம்ப தெளிவான ஆனா ஒரு சிக்கலான சித்திரத்தை கொடுக்குது. அதே சிக்கலை தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறேன். மார்க்கெட்ல இப்போ மார்ச் 26 நிலவரப்படி ஐடிசி பங்கு விலை சுமார் 296 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தா இது 50, 100, 200 DMAகளுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. RSI 30கள்ல ஓவர் சோல்ட் ஜோன்ல இருக்கு. ஆமா, சாட் படி பார்த்தா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சப்போர்ட் 280லிருந்து 90, ரெசிஸ்டன்ஸ் 315லிருந்து 20. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ல ஒரு டேட்டா பார்த்தேன், எனக்கு தலையே சுத்திடுச்சு. DCF மாடல் படி கணக்கு போட்டு பார்த்தா இந்த பங்கின் உண்மையான மதிப்பு வெறும் 150லிருந்து 245 தானா. DCF மாடல் அப்படிதான் காட்டும்.
ஆனா சந்தை நிபுணர்கள் கொடுக்கிற டார்கெட் பாத்தீங்கன்னா 495 500 வரைக்கும் இருக்கு. இது என்னங்க லாஜிக்? 150 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு எதுக்கு மார்க்கெட் 500 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கு? இது ஒரு வேல்யூ ட்ராப் இல்லையா? ஒருவேளை இதுல முதலீடு செஞ்சா மாட்டிக்க மாட்டோமா? இதுதான் பங்குச்சந்தையோட மிக சிறந்த விடுகதை. இந்த முரண்பாடு ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க நீங்க முதல்ல டிசிஎஃப் மாடல்னா என்ன, மார்க்கெட் சைக்காலஜினா என்னன்னு ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். டிசிஎஃப் மாடல் அப்படிங்கிறது என்ன? எதிர்காலத்துல இந்த கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் வரும், அதை இன்னிய தேதிக்கு கணக்கிட்டா இந்த கம்பெனியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குற ஒரு ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்முலா படி கம்மி மதிப்பு தான் வருது. ஆமா. ஐடிசிக்கு லாப வளர்ச்சி வெறும் 2-3% தான் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க சிகரெட் விக்கிற அளவு குறைஞ்சிட்டு வருது. இதையெல்லாம் அந்த ஃபார்முலால போட்டா கம்ப்யூட்டர் 150 245 தான் காட்டும். அது வெறும் மேத்ஸ். ஆனா மார்க்கெட்டுங்கிறது வெறும் மேத்ஸ் கிடையாது. அப்புறம் என்ன சென்டிமெண்டா? சென்டிமெண்ட் மட்டும் இல்ல. சந்தை நிபுணர்கள் ஏன் இதுக்கு 500 டார்கெட் கொடுக்கறாங்க தெரியுமா? ஐடிசி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் 30% 40% வளர்ற ஒரு ஹை growth கம்பெனி கிடையாது. இத முதலீட்டு உலகத்துல குவாலிட்டி டிவிடெண்ட் ஈல்டிங் லோ growth காம்பவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெதுவா வளரும் ஆனா ஸ்ட்ராங்கா வளரும். கரெக்ட். வளர்ச்சி கம்மியா இருந்தாலும் அதோட பிசினஸ் மாடல் ரொம்ப குவாலிட்டியானது. அதுல கிடைக்கிற 28-30% ROE மற்றும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க தவறாம கொடுக்கிற அந்த 4-5% டிவிடெண்ட், இது ரெண்டும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை தருது. ஒரு பலமான பாதுகாப்பு வளையம் மாதிரி. ஆமா. ஒரு பேங்க்ல எஃப்டி போட்டா கிடைக்கிற வட்டிக்கு நிகரா இந்த கம்பெனி டிவிடெண்டே கொடுக்கும்போது, அதுவும் பங்குச்சந்தை ரொம்ப வாலடைலா இருக்கும்போது எல்லாரும் இப்படி ஒரு பாதுகாப்பான பங்கை தேடி தான் ஓடி வருவாங்க. அந்த பாதுகாப்புக்காகத்தான் மார்க்கெட் இதுக்கு ஒரு பிரீமியம் கொடுக்க தயாரா இருக்கு. ஓ, இப்போ புரியுது. அந்த டிவிடெண்ட் தான் பெரிய பிளஸ். ஆனா டெக்னிக்கலா நீங்க சொன்ன மாதிரி இப்போ விலை 296ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இது ஓவர் சோல்டா இருந்தாலும் கீழே விழும் கத்திய பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவசரப்பட்டு உள்ள நுழையாம 280-90 சப்போர்ட் நிலை வரைக்கும் பொறுமையா காத்திருந்து அந்த இடத்துல பங்கின் விலை கன்சாலிடேட் ஆகுதான்னு பார்த்துட்டு முடிவெடுப்பது தான் ஒரு ட்ரேடருக்கோ இன்வெஸ்டருக்கோ விவேகமான செயலா இருக்கும். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக இன்னைக்கு நாம அலசின இந்த டேட்டாக்கள் ரிப்போர்ட்கள் எல்லாத்தையும் வச்சு சுருக்கமா சொல்லணும்னா, ஐடிசி அப்படிங்கிறது உங்களில் பலரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெறும் ஒரு சிகரெட் கம்பெனி மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஆமா, அது எஃப்எம்சிஜி, விவசாயம், காகிதம், ஐடி, ஹோட்டல் அப்படின்னு பல துறைகள்ல ஆழமா வேரூன்றி பறந்து விரிந்த ஒரு நிதானமான ரொம்பவே லாபகரமான மாபெரும் பிசினஸ் இயந்திரம். சந்தையோட எப்பேற்பட்ட ஏற்ற இறக்கங்களையும் தாங்கி நின்னு மெதுவா ஆனா உறுதியா பயணிக்கிற ஒரு பெரிய கப்பல். உங்களுடைய அடுத்த கட்ட முதலீட்டு முடிவுகளுக்கு இந்த தரவுகள் ஒரு தெளிவான வரைபடமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த ஆழமான அலசல முடிக்கும் முன் நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். ஒருவேளை ஐடிசி தன்னுடைய இந்த சிகரெட் அல்லாத எஃப்எம்சிஜி, விவசாயம், பேக்கேஜிங் பிசினஸ்களை இதே மாதிரி வெற்றிகரமா பிரம்மாண்டமா தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே போனா எதிர்காலத்துல பங்குச்சந்தை இத பார்க்குற பார்வையில மாற்றம் வருமா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆமா, அதாவது ஒரு சிகரெட் கம்பெனி சின்ஸ்டாக் அப்படிங்கிற அந்த நெகட்டிவான பார்வையிலிருந்து முற்றிலுமா விலகி ஒரு தூய்மையான எஃப்எம்சிஜி ஜாம்பவான மார்க்கெட் இதை என்னைக்கு முழுமையா ஏத்துக்கும், இல்லைன்னா எக்கச்சக்கமான பணத்தை எந்த கஷ்டமும் இல்லாம குட்டி கொடுக்குற அந்த சிகரெட் அப்படிங்கிற பணப்பசு காலம் முழுவதும் இந்த நிறுவனத்தோட மத்த எல்லா நல்ல பிசினஸ்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பின்னாடி இருந்து செயல்படுற கண்ணுக்கு தெரியாத ஒரு நிதி உதவியாளரா மட்டுமே கடைசி வரைக்கும் மறைஞ்சிருக்குமா? இதை பத்தி நீங்களே ஆழமா யோசிச்சு பாருங்க.